வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 27. முத்துக்குமரன் தலைகீழாக விழுந்தபோது பாதியிலேயே உயிர் போய்விட்டது என்றுதான் நினைத்தான். கப்பலின் கணிசமான உயரத்திலிருந்து கீழே கடல் நீருக்குள் விழுந்த வேகத்தில் உள்ளே சென்றான். இருட்டு கண்களை திரையிட்டது. ஒரு ஓரத்தில் ஆச்சரியம் ஒன்று இருந்தது. துப்பாக்கியால் சுட்டாங்களே, ஏன் மார்ல வலிக்கவே இல்லை? குறி தவறிடுச்சா? இல்ல பைராகி போட்ட மந்திரத்தால் என் மேல் குண்டு படாம பறந்துருச்சா? புரியல. இல்ல இது செத்த பிறகு வந்திருக்கிற மேலோகமா? இல்லையே, தண்ணி மூச்சு அடைக்குதே, உப்பு கரிக்குதே. முத்துக்குமரன் பைராகி சொன்னதை ஞாபகப்படுத்தி கொண்டான். உள்ளார குதிச்ச உடனே சும்மா கைய கால ஆட்ட உங்ககிட்ட இருக்கிற பலத்தை விரயம் பண்ணாதே. பேசாம மூச்சை பிடிச்சுக்கிட்டு இரு. உப்பு தண்ணி தன்னால மேலே கொண்டாந்து விட்டுரும். அப்புறம் முதக்கால நீஞ்ச துவங்கிறாத. நிதானமா சாக்கிறதையா இரு. நாய் சுறா சுத்திக்கிட்டு இருக்கும். 4 அடி தான் இருக்கும். ஆனா ரத்தத்தை பார்த்தா போச்சு, தீத்துரும். தண்ணில விழுந்தா பதறவே பதறாத. முழுகி செத்து போனா அதுக்கு நீதான் காரணமா இருப்ப, தண்ணி காரணம் இல்லை. முத்துக்குமரனுக்கு உயிரோடு இருக்கிறோம் என்பதே ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆயிற்று என்று புரியவில்லை. ஒருபோதும் துப்பாக்கிகள் அவன் மேல் குறிவைத்து உயர்த்தப்பட்ட போது கூட முத்துக்குமரனுக்கு பயம் ஏதும் ஏற்படவில்லை. ஒரு விதத்தில் மரத்து போயிருந்தான். அதிகமாக வலிக்காமல் உடனே உயிர் பிரிந்துவிட்டால் நல்லது என்றுதான் நினைத்தான். இப்போது தண்ணீருக்குள் விழுந்து துப்பாக்கி குண்டு பட்டதா படவில்லையா என்கிற குழப்பமான அதிர்ச்சியிலேயே கீழே விழுந்து கடலுக்குள் நுழைந்து மெதுவாக மேலே எழும்போது மற்றொரு முறை அவன் அந்த செலுத்தப்படும் தன்மையை உணர்ந்தான். துரையை 2 தடவை கொல்ல முயற்சித்து 2 முறையும் தப்பித்து விட்டான். எனக்கு சாமி வேற ஏதோ எழுதி வைத்திருக்கிறார். இனி நாய் சுறா, கொம்பன் சுறா, வால் சுறான்னு பைராகி சொல்லி கொடுத்த எந்த சுறா வந்தால் என்ன? யமன் வாயிலிருந்து 2 தடவை பிடுங்கி கொண்டு வந்து விட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நீரின் மேற்பரப்புக்கு வந்துவிட்டான். அவன் கைகட்டுகள் தளர்ந்தன. மெதுவாக நின்றபடியே கால்களை மட்டும் லேசாக சக்கர வடிவில் சுழற்ற அப்படியே மிதக்க முடிந்தது. மூச்சை லேசாக்கி நீரில் படுக்க கூட முடியும். பைராகி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அவசரமே இல்லை. நன்றாக சுதாரித்து கொண்டு அப்புறம் கரை நோக்கி நீந்த துவங்கலாம். போய் தொலைந்தான் என்றான் ஆஷ்லி. கேப்டன் ஃப்ரேசர், அவனை சரியாக சுட்டீர்களா? 4 பேர் சுட்டிருக்கிறார்கள். இந்நேரம் சுறா மீன்களுக்கு இரையாகி இருப்பான். நீல் கேட்டிருந்தால் அவனை துண்டம் துண்டமாக வெட்ட சொல்லியிருப்பார். அவரை இப்போது தூக்கத்தில் எதற்கு எழுப்ப வேண்டும்? தேவையில்லை. கப்பல் மெல்ல மெல்ல வெள்ளி சரிகை நிலாப்பட்ட தூரத்து விளிம்பை நோக்கி செல்ல சென்னை நகரின் இந்த பக்கத்து தொடுவானம் மறைவதை பார்த்தாள் எமிலி. பெருமூச்சு விட்டாள். எடி, போய் படுத்துக்கொள். காயம் அதிகமா? இல்லை, கையில் ஒரு வெட்டு. கட்டு போட்டாகிவிட்டது, சரியாகிவிடும். எடி, கேபினில் போய் படுத்துக்கொள். கணவன் மற்றவர்களின் கை தாங்களாக செல்ல எமிலி சற்று தயங்கினாள். ஆஷ்லி, வந்தனம் என்றாள். எதற்கு என்றான் ஆஷ்லி. என் கணவன் உயிரை காப்பாற்றியதற்கு. உங்களுக்கும் வந்தனம் என்றான் ஆஷ்லி. எதற்கு? இந்த நிலவொளியில் இத்தனை அழகாக இருப்பதற்கு. எமிலி உள்ளுக்குள் சற்றுத்தான் சபலப்பட்டாள். நின்று பேச வேண்டும் போல விரும்பினாள். அதே சமயம் அவளுடைய விக்டோரிய பராமரிப்பு அதை பாவம் என்றது. ஒரு கணம் தயங்கிவிட்டு மெக்கின்சி போன பாதையில் சென்று கேபினுக்குள் நுழையும் போது திரும்பி பார்த்தாள். ஆஷ்லி இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். மெல்லிய நிலா வெளிச்சத்தில் அவன் கண்கள் தெரியவில்லை. எனினும் அவன் பார்வையை தன்மேல் உணர்ந்தாள். ஆஷ்லி திரும்பி கடற்பரப்பை பார்த்தான். எங்கோ அந்த கருநீல அமைதியில் அவன் தத்தளித்து கொண்டிருப்பான். அந்த கருப்பன். அவனை ஏன் மறுபடி காப்பாற்றினேன்? புரியவில்லை. பொது வெறுப்பில் ஏற்பட்ட சிநேகித பாவமா? கோபமுள்ள இந்திய நண்பனே, உனக்கு நீந்த தெரியுமா? தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு சாமர்த்தியமாக எப்படி கப்பலுக்குள் வந்தாய்?
உன் கோபம் தணிந்ததா? மறுபடி எங்கள் வாழ்க்கையில் உன்னை சந்திப்பேனா? எங்கே? எப்போது? ஆஷ்லி தனக்குள் சிரித்து கொண்டான். எல்லோரும் அவன் சுடப்பட்டு விட்டான் என்றே நம்பிக்கொண்டிருப்பார்கள். நாளை நீல் அவனை கூப்பிட்டு கொன்றது சரி என்று தட்டி கொடுப்பார். ஆஷ்லி ஒருவனுக்குத்தான் தெரியும், கொன்றது யார் என்று உணராமல் இருப்பதற்கு 4 துப்பாக்கிகளில் 3ல்தான் வெற்று தோட்டாக்களை செலுத்த வேண்டும். 1ல் மட்டும் நிஜகுண்டு வைக்க வேண்டும். அதற்கு பதில் 4லும் வெற்று தோட்டாக்களை வைத்து விட்டான். நல்ல வேளை, வெடியின் அதிர்ச்சியில் அவன் கடலில் விழுந்து விட்டான். இனி தப்பிப்பதோ நீந்துவதோ அவன் சாமர்த்தியம். கீழே வெளுப்பாக ஏதோ இருந்ததை எடுத்தான். எமிலியின் வலது கையுறை. அதை சற்று நேரம் பார்த்தான், முகர்ந்தான். அதில் கொஞ்சம் எமிலியின் மனம் மிச்சமிருந்தது. ஆஷ்லி அந்த கையுறையை தன் மார்பில் வைத்து கொண்டான். பைராகி கல்லெடுத்து கடலுக்குள் வீசினார். எத்தனை மீன் இருக்கு தெரியுமா கடலுக்குள்ள? பால் கொடுக்கு, வரால், கொரவை, ஐரை, இறால், கெண்டை, ஆறால், உளுவை, வாளை, சேலு. ஐயோ ஐயோ, போதும் நிறுத்தையா பைராகி. இத்தனை மீன் இருக்குது, ஆனா அந்த ஆளு கடல்ல இருக்காரா சொல்லிரு. பைராகி காற்றை நோக்கி மூக்கை உறிஞ்சினார். வந்துருவான் வந்துருவான், கவலைப்படாத. நான் கத்து கொடுத்த எவனும் தோத்ததில்லை. உனக்கு சின்ன பிள்ளையில அந்த முட்டை ஆட்டம் கத்து கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு ஐயா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சிவகாமி சொல்லிச்சே. எல்லாம் ஆயிடுச்சு. புருஷனை விட்டு ஓடி வந்தியா? ஆமா, புருஷனை விட்டா வேற கிடையாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுதுமா. அருந்ததி, மேன, சுனீதி, சாவித்திரி, அனுசுயா, இப்படி அவங்களுக்கெல்லாம் வேற பொழப்பு கிடையாதுயா. புருஷனை விட்டு மற்றவங்களை நினைச்சா என்ன அவ தெரியுமா? பிசாசா. இப்பவே நான் பிசாசு தான்யா. புருஷன் கூட சேர்ந்து சுமூகமா அவனுக்கு சந்தோஷமா இருந்தியானால் அவன் உடம்புல எத்தனை ரோமம் இருக்கோ அத்தனை வருஷம் சொர்க்கத்துல இருப்ப. முதல்ல இங்க இருக்கவே முடியல. எதுக்கு அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்? ஏமாத்திவிட்டாங்களே. பைராகி, அந்த ஆள் என்னை ஏத்துப்பாராயா? நிச்சயம் மாட்டான். அவன் நல்ல பிள்ளை. நான் உங்க கூடவே வந்துக்கிட்டு இருப்பேன். சரி, நீ பிசாசு தான். முதல்ல அந்த ஆள் பொழைச்சு வரட்டும், பார்க்கலாம். முத்துக்குமரன் மெதுவாகத்தான் நீந்திக் கொண்டிருந்தான். பைராகி சொன்ன கல் மண்டபத்தை அவன் கண்கள் தேடின. அலை மேல் கொஞ்சம் உலவினான். சுதாரித்து கொண்டான். வயிற்றில் வலி அதிகம் இருந்தது. தூரத்தில் கடற்கரை தென்பட்டது. அதை அடைவோம் என்கிற நம்பிக்கை செத்திருந்தது. அடே அப்பா, இன்னும் இத்தனை நீஞ்சனுமா என்று மலைப்பாக இருந்தது. இந்த முறையும் தப்ப விட்டு விட்டேன். துரை தூர தேசம் போய்விட்டானே. அதிகாலை மீனவர்கள் தூரத்தில் புள்ளிகளாக தெரிய ஆரம்பித்தார்கள். யாராவது ஒருத்தன் அருகில் வர மாட்டானா? பார்க்கலாம். யாராவது என்னை பார்த்து விட்டால் போதும். எங்கய்யா, சூரியன் மேலே ஏறிடுச்சு, இன்னும் அந்த ஆளை காணோம். பொறு மகளே பொறு, மதியம் வரை பார்க்கலாம். அதுக்குள்ள வரலினா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். உன்னை மறுபடியும் அழைச்சிட்டு போய். நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஒன்று செய்யலாம். கட்டுமரக்காரங்க யாராலும் பார்த்தா செய்தி சொல்லுவாங்க. எல்லோரும் கடலை நோக்கில போகிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி போடலாம், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா. இத்தனை பெரிய கடல்ல ஒருத்தரை எப்படியா கண்டுபிடிப்பாங்க? கொஞ்சம் இரு. பைராகி கண்களை சூரிய வெளிச்சத்தில் இருந்து மறைத்து கொண்டு கடலை துழாவினார். கரையோர மீன்கொத்தி பறவைகளும் உள்ளான்களும் சிறகடித்து கொண்டிருக்க ஒரு கட்டுமரம் மட்டும் கடலிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து சற்று தூரத்தில்தான் கரை சேரும் போல இருந்தது. மீன் பிடிக்க போனவன் பாதியில திரும்பி வரான். ஏதாவது பார்த்திருப்பான், வா போகலாம். பைராகி கரையோரமாக விரைவாக நடக்க பூஞ்சோலை அவருக்கு பின் ஓடினாள். இரியா இரியா, என்னையும் இட்டுட்டு போ, வா வேகமா. கோவணமும் ஓலைக்குள்ளாயும் அணிந்த மீனவர்கள் இருவர் அலைமேல் லாவகமாக வழுக்கி கரை வந்து சேர்ந்தார்கள். கட்டுமரத்திலிருந்து மயக்கத்தில் இருந்த ஒருவனை தோளிலும் காலிலும் பிடித்து தொய்ய இறக்கினார்கள். வந்துட்டான், வந்து சேர்ந்துட்டான். பைராகி இப்போது அவர்களை நோக்கி ஓடினார்.
மீனவர்கள் முத்துக்குமரனை குப்புறக் கிடத்தினார்கள். ஒருவன் கால் பக்கம் உயர்த்தினான். முத்துக்குமரன் வாயிலிருந்து நீர் வழிந்தது. கண்கள் மூடியிருந்தன. பைராகி அருகே போய், விடுங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன் என்றார். நாங்க மீன் பிடிக்க போய்கிட்டு இருந்தோமா, இந்த ஆள் தத்தளிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நீச்சம் தெரியாம கடல்ல இறங்க போகுமா? எல்லாம் நீஞ்ச தெரிஞ்சவன் தான்யா. எங்கிருந்து நீஞ்சிக்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா? களைச்சு போயிருப்பான், மயக்கமா விழுந்திருப்பான், மூச்சு சன்னமா இருக்குது, ஒதுங்கய்யா. பைராகி முத்துக்குமரனை ஒரே லாவாக லாவி சுழற்றினார். கன்னத்தில் தட்டினார். முத்து, முத்து, இதை பாரு, நான் தான் வந்திருக்கேன், நான் தான். மல்லாக்க கிடத்தி மார்பில் லேசாக அமுக்கினார். வாயில் ஊதினார். எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் போல தங்குதடை இல்லாமல் செயல்பட்டார். என்ன பைராகி, ஆளு பொழைச்சிடுவாரா? பொழைக்காம தண்ணிய நிறைய குடிச்சிருக்கான். எமங்கிட்ட போய் பேசி முடிச்சு கூட்டியாந்துட மாட்டேனா? முத்து, இத பாரு, கண்ணை முழிச்சுக்கா, யார் வந்திருக்கா பாரு. முத்துக்குமரன் லேசாக கண் விழித்தான். என்ன இது, கடல் எங்கே போச்சு? அவன் உடல் முழுவதும் மண்ணை பார்த்தான். பைராகியை பார்த்தான். பூஞ்சோலையை பார்த்தான். என்ன செய்யுது? யோ, ஆலப்பாக்கத்துக்காரரே, நான் வந்திருக்கேன், என்ன தெரியுதா? பூஞ்சோலை என்றான் எழுத்தாக. அட, கண்டுபிடிச்சிட்டியே என்றாள் குதூகலத்தில். பைராகி மெல்ல அவனை கைத்தாங்கலாக உட்கார வைத்தார். அப்ப நான் போயிடலாமுங்களா என்றான் மீனவன். இரு, காசு வாங்கிட்டு போ. பூஞ்சோலை, உன்கிட்ட காசு உண்டா? என்கிட்ட ஏது? அப்ப நான் தான் கொடுக்கணும் என்று இடுப்பு முடிச்சிலிருந்து எடுத்து கொடுத்தார். முத்துக்குமரன் இன்னும் மங்களாகத்தான் விழித்து கொண்டிருந்தான். என்னடா வவுத்துல அடி? என்ன ஆச்சு? தப்பிச்சிட்டான். நான் உயிரோடத்தான் இருக்கனா? நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோம், பார்க்கிறல்ல. பொழைச்சிட்ட. வெள்ளைக்காரன் தப்பிச்சிட்டான். ஏன் குத்தலையா? இல்லை, மறுபடி அகப்பட்டுக்கிட்டேன். போறான் போ, நீ உயிர் தப்பிச்சே இல்ல. பைராகி, அவங்கெல்லாம் எங்கே போறாங்க? எங்கேயோ கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து வடக்கே கான்பூரோ என்னவோ சொன்னாங்க. பைராகியை இப்போது நிமிர்ந்து பார்த்தான். பூஞ்சோலியை பார்த்து, நீ எங்க என்றான். நான் உன் கூட தான் வரேன்யா. நான் வடக்கே போக போறேன். அது என்ன ஊரு? காம்பூரா? அங்கே என்றான் முத்துக்குமரன். இத்துடன் 27வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 28வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.